கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசித்து அதனுடைய விளக்கங்களை அறிந்து கொள்வோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28வது வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். ஆமேன். தேவனிடத்தில் உண்மையாய் அன்பு கூறுகிறவர்களுக்கு என்ன நடக்குதான்? சகலமும் நன்மைக்கு எதுவாக தான் நடக்க போகுது. நம்ம உண்மையாக தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாக இருந்தால் நம்மளுடைய வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் நம்ம எந்த விதத்திலும் சோர்ந்து போக மாட்டோம். ஏன்னா ஆண்டவர் அழகாக இந்த வார்த்தையை கொடுத்துட்டாரு. சகலமும், சகலத்தையும் செய்ய வல்லவர், சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். சகலம் என்று சொல்லும் போதே எல்லாமே அதில் அடங்கிரும். இது அது என்று சொல்லி தனித்தனியாக நம்ம பிரிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ யாருக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்குது அப்படின்னு சொன்னால், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. இந்த நாட்களில் பார்த்திங்கன்னா தேவனிடத்தில் அன்பு கூறுகிறதுனா என்னன்னே தெரியாமல் இன்றைக்கி நிறைய ஜனங்க தவிக்கிறாங்க. ஆண்டவர் நம்மளை நேசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் விரும்புகிறாங்க. ஆனால் நாம் அவரை நேசிக்கிறோமா, அவர் நேசிக்க சொல்லுகிற விதத்தில் நாம் நேசிக்கிறோமா என்று சொல்லி இந்த நாளில் அநேகர் நினைத்து பார்ப்பது இல்லை. அப்போ தேவனிடத்தில் அன்பு கூறுறதுனா என்ன அப்படின்றத நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ளணும்னா, யோவான் 14ஆம் அதிகாரத்தில் 23வது வசனம் நம்ம வாசித்து பார்க்கும்போது, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாக இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான். புரியுதுங்களா? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறது அப்படின்னா என்னன்னா, வேத வசனத்தை கை கொள்ளணுமா. வேத வசனத்தை வாசிக்கிறோம், வேத வசனத்தை மனப்பாடம் பண்ணுறோம், வேத வசனத்தை தியானிக்கிறோம், வேத வசனத்தை இருதயத்தில் பதிக்கிறோம். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக வேத வசனத்தின்படி நாம் நடக்கணும். அதுதான் வேத வசனத்தை கை கொள்ளுகிற ஒரு அனுபவம். அந்த கை கொள்ளுகிறவனை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார், இவன் என்னிடத்தில் அன்பு கூறுகிறான் என்று சொல்லி. அப்போ இன்றைக்கி நம்ம கை கொள்றதுக்குரிய காரியங்கள், அந்த சூழ்நிலைகள் கடந்து வருவது இல்லை. தியானிக்கிறோம், வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், மனப்பாடம் பண்ணுறோம், பைபிள் வாசிச்சிட்டேன்னு சொல்லி பைபிளை மூடி வச்சுட்டு போயிடுறோம். இல்லைங்க, உண்மையாக தேவனிடத்தில் அன்பு கூறுறதுனா அவருடைய வசனத்தை கை கொள்ள வேண்டும். அவருடைய வசனத்தை கை கொள்வது அப்படின்னா என்னன்னா, அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு சங்கீதம் 37:5 வாசித்து பார்த்தீங்கன்னா, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நீ நம்பிக்கையாக இரு, அவரே உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் அப்படின்னு சொல்லி இருக்கு. நம்ம என்ன செய்வோம்? காரியம் நமக்கு வாய்க்கணும்னு தான் நம்ம ஒரு எமோஷ்னலில் போராடிட்டு இருப்போமே ஒழிய, நம்மளுடைய வழியை அவருக்கு ஒப்பு கொடுக்கணும் அப்படின்றதுல கவனம் செலுத்துறது கிடையாது. நம்மளுடைய வழியை அவருக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, என்னுடைய வழியில் இது வரைக்கும் நான் நடந்துட்டு இருந்தேன், இந்த வழியில் எனக்கு எந்த சக்ஸஸும் கிடைக்கல, இன்னைக்கு நான் உங்கள் வழியில், நீங்கள் விரும்புகிற வழியில், உங்கள் சித்தத்தின் பாதையில் என்னை அர்ப்பணித்து இன்னைக்கு உங்கள் மேலே நான் நம்பிக்கையாக இருக்கிறேன்ப்பா. அந்த நம்பிக்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டு என்னுடைய காரியத்தை வாய்க்க பண்ணுங்க அப்படின்னா, நம்மளுடைய வழிகள், நம்மளுடைய சிந்தனைகள், நம்மளுடைய சுயம் சொல்லுகிற காரியங்கள், நம்மளுடைய மாம்சம் சொல்லுகிற காரியங்களை நாம் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் நமக்கு என்ன சொல்லுகிறார், இந்த காரியத்தை குறித்து என்ன சொல்லுகிறார், இந்த காரியம் எப்படி வாய்க்கும், இந்த காரியம் தேவனுக்கு சித்தமானதா, இந்த காரியம் வாய்ப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவனிடத்தில் ஆலோசனை கேட்க வேண்டும். அதுதான் வசனத்தை கை கொள்ளுகிற அனுபவம். அந்த வசனத்தை கை கொள்ளுகிறவர்கள், நிறைய நிபந்தனைகள் இருக்குது வேதத்தில், நிறைய வாக்குத்தத்தங்கள் இருக்குது, நிறைய ஆலோசனைகள் இருக்குது. எல்லாமே வசனம். வசனம் என்பது என்ன? ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தையே தேவனாய் இருந்தது. அப்போது இயேசுவே வசனமாக இருக்கிறார், இயேசுவே வார்த்தையாக இருக்கிறார். அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறதோ, ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ, நாம் அதை கவனித்து கேட்டு, அவர் சொல்றார் இல்லையா, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உமேல என் கண்ணை வச்சு உனக்கு நான் ஆலோசனை சொல்றாருன்னு சொல்றாரு இல்லைங்களா. அவர் ஆலோசனை சொல்லுகிறவர். அந்த ஆலோசனையை நாம் கேட்டு அதன்படி நடப்பது தான் வேதத்தை கை கொள்ளுகிற அனுபவம். புரியுதுங்களா? இன்னைக்கு நிறைய பேர் வேதத்தை கேளாதபடி ஜெபிக்கிற ஜெபமெல்லாம் தேவன் பிரியப்படுறதே இல்லை. வேதம் என்ன சொல்லுகிறது, பைபிள் என்ன சொல்லுகிறது, வேத வசனம் என்ன சொல்லுகிறது, அதன்படி நடக்கும் போதே நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாக இருக்கிறோம். அப்படி
அப்படி அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆண்டவர் முதலாவது என்ன செய்கிறாராமா? சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று சொல்லுகிறார். இன்னொரு விதத்தில் பார்க்கும்போது எப்பொழுது அவர் மேல் நமக்கு அதிக அன்பு கடந்து வரும்? கல்வாரி காட்சியில் நீங்கள் அப்படியே இமேஜின் பண்ணி பார்க்க ஆரம்பிங்க. ஸ்பிரிச்சுவல் இமேஜினேஷனுக்கு நேராக நீங்கள் கடந்து போங்க. அப்படியே தேவ சமூகத்தில் உட்கார்ந்து உங்களுக்காக அடிக்கப்பட்ட அந்த இயேசு எப்படி அந்த வேதனைப்பட்டார், எப்படி அந்த வழியை அவர் தாங்கினாரு, அந்த நேரத்தில் அவருடைய நிலை எப்படியா இருந்திருக்கும் என்பதை குறித்து கொஞ்ச நேரம் நீங்கள் தியானிங்களேன். நான் ஒரு நாள் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஆண்டவரை நான் ஏற்றுக்கொண்டேன். எப்படின்னா, எங்கள் அப்பா இறந்து போன அதே நாளில் எனக்குள்ளார ஏசப்பா உள்ளே வந்தார். அதே டேல எனக்குள்ளார ஆண்டவர் உள்ளே வந்தார். அப்போது நாங்கள் ஒரு புறஜாதி மார்க்கத்திலேருந்து ஆண்டவர் எங்களை வேறு பிரித்து எடுத்தார். அப்படி எடுப்பதற்கு என்னுடைய தகப்பனை நான் இழக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. அதாவது இந்த உலக பிரகாரமாக எனக்கு கொடுக்கப்பட்ட தகப்பன். அந்த நாளில் அந்த தகப்பன் இறந்து போன அதே நாளில் எனக்குள்ளார ஒரு சகோதரி மூலமாக ஏசப்பா உள்ளே வந்தார். அவங்க சொன்னாங்க, சத்தியத்தை சொன்னாங்க. உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த தகப்பன் நிரந்தரம் அல்ல, அவருக்கு ஒரு காலம் முடியும் போது அவர் இறந்து போயிருப்பார். அது இன்னைக்கு நடந்துருச்சு. ஆனால் நித்திய தகப்பனாய் உன்னோடு கூட என்றென்றும் கூட இருக்கிறவராகிய ஒருவரை நான் அடையாளம் காட்டுறேன், அவர் தான் ஏசப்பா, அவரை ஏற்றுக்கோன்னு சொல்லி எனக்கு ஒரு ஜெபம் பண்ணாங்க. அந்த நாளில் பாடி வீட்டில் இருக்குது. அப்பாவுடைய பாடி வெளியே போனவங்க வீடு வந்து சேரும்போது வீட்டுக்குள்ளார ஒரு பாடியாக தான் கொண்டு வந்தாங்க. அந்த நாளில் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். அப்போ ஏற்றுக்கொண்ட காலத்தில் எனக்கு பைபிள் கிடையாது வீட்டில். ஏன்னா எங்களுடைய ஃபேமிலி ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி. பைபிள் இல்லை, ஜெபிக்கிறதுனா என்னன்னு தெரியாது. அப்பாவை இழந்த அதே நாளில் ஏசப்பா ஏசப்பா ஏசப்பான்னு அப்பா 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 அப்பான்னு அவரோடு நான் பேச ஆரம்பித்தேன். அவரோடு நான் உள்ள ஐக்கியமாக ஆரம்பித்தேன். அவருடைய அன்பு எனக்கு அதிகமாய் கிடைத்தது. அவருடைய நேசம் எனக்கு அதிகமாய் கிடைத்தது. அப்போ எனக்கு வசனம் தெரியாது, ஆனால் அவருடைய அன்பு எனக்கு வெளிப்பட ஆரம்பித்தது. அவர் என்னோடு பேச ஆரம்பித்தார், நான் அவரோடு பேச ஆரம்பித்தேன். ஒரு நாள் எனக்கு உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும்னு நிறைய பேர் சொல்லுவாங்களே, அப்படின்னா என்னான்னு சொல்லி நானும் பார்க்கணுன்னு ஒரு 3 days ஒரு வீட்டுக்குள்ளார போய் அவங்க வீட்டில் அந்த பேரண்ட்ஸ் 2 பேரும் அவங்க வெளியே வேலைக்கு போகிறவங்க, அவங்க எனக்கிட்ட சாவியை கொடுத்துட்டு, நீ ஜெபிச்சிக்கம்மா, இவ்வளோ தாகமாக இருக்கிறியே, நாங்கள் 6 மணிக்கு தான் வருவோம், நீ காலையிலேருந்து உட்காந்து ப்ரேயர் பண்ணு, 6 மணிக்கு மட்டும் கதவை திறந்து கொடுன்னு சொல்லிட்டு 3 நாள் எனக்கு ஜெபத்துக்கு அவங்க வீட்டை கொடுத்தாங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் நான் ஜெபிக்க முடியாது, எங்கள் வீட்டில் எந்த சூழ்நிலைகளும் கிடையாது. நான் ரகசியமாக ஆண்டவருக்குள்ளார அப்போ தான் ஏசப்பான்ற அந்த நாமத்தை எனக்குள்ளார ஆண்டவர் பதித்து வைத்திருக்கிறாரு. அந்த வேலையில் நான் 3 நாள் அப்படியே ஜெபித்து கொண்டே இருந்தேன். ஃபாஸ்டிங்னா என்னன்னு தெரியாது, ஆனால் சாப்பிடாமல் ஜெபிக்கணும். அப்போ ஆண்டவர் எனக்கு அந்த 3 நாட்களில் எத்தனையோ பாடல்கள் கொடுத்தார். என்னோட பாடல்கள்னு எனக்கு தெரியாது, என்னோட அவர் பேசினார். அப்போ 2வது நாள் நான் ஜெபித்து கொண்டிருக்கிற வேலையில் கர்த்தர் அவர் சிலுவையை சுமந்து கொண்டு போகிறத அப்படியே எனக்கு காண்பிக்கிறார். தத்ரூபமாக நான் விஷன் பார்க்குறேன். ரட்சிக்கப்படலை, எதுவுமே எனக்கு தெரியாது. ஏசப்பா என்ற அந்த ஒரு வார்த்தை தான் எனக்கு தெரியும். அவர் ஒரு கணித்தவாறு ஒரு சைடாக அந்த சிலுவையை சுமந்துட்டு போகிறாரு. சிலுவையை சுமந்துட்டு நேராக போகிற தேவன் அப்படியே திரும்பி ஒரு பக்கம் என்னை பார்க்குறாரு. அவர் என்னை பார்க்கும்போது அவருடைய கண்களில் ரத்தம் வருது, இன்னொரு கண்களில் தண்ணியும் ரத்தமும் கலந்த மாதிரி அப்படியே வந்துட்டு அந்த பார்வையில் என்னை பார்க்குறாரு. உனக்காக நான் ரத்தம் சிந்திருக்கிறேன், என் பக்கத்தில் நீ ஓடி வந்துரு, என் பக்கத்தில் நீ ஓடி வந்துரு அப்படின்னு சொல்லி அவருடைய சத்தம் எனக்கு கேட்குது. அந்த வார்த்தைகளை நான் அப்படியே எழுதுறேன். அதை நான் சொல்கிறேன் பாருங்க. என் சுய ரத்தமே நேசகுமாரத்தியே ஓடிவா நீயே என் அருகிலே, ஆர்வமுடன் அழைக்கிறேன், அன்னையாக அணைக்கிறேன், ஓடிவா நீயே என் அருகிலே. இப்படி சொல்லிட்டு அவருக்கு அப்படியே அந்த கசையடி பெற்ற அந்த காயங்கள், முள்முடியின் வேதனையை அப்படியே அவர் கண்களில் நான் பார்த்தேங்க. கல்வாரி பாதையிலே கசையடிகள் மத்தியிலே ஆணி பாய்ந்த வேளையிலே முள்முடியின் வேதனையிலே என் சொந்த ரத்தத்தை சிந்தினேன் நான், உன்னை எனக்கு சொந்தமாய் மாற்றினேன் நான். இப்படி சொன்னார். கல்வாரி பாதையில் கசையடிகள் மத்தியில் முள்முடியின் வேதனையில் ஆணி பாய்ந்த வேலையில் என்னுடைய சொந்த ரத்தத்தை நான் உனக்காக சிந்தி என்னுடைய மகளாக உன்னை நான் ஏற்றுக்கொண்டேன், என்கிட்ட ஓடிவா.
அப்படியே என்னால் என்ன செய்கிறதுன்னு தெரியல. அப்படியே என்னை அந்த கல்வாரி காட்சிக்கு அப்படியே அர்ப்பணித்து அப்படியே என்னை ஒப்பு கொடுத்தேன். 1994 நினைக்கிறேன். அந்த நாளில் அப்படியே ஒப்பு கொடுக்கும்போது எனக்குள்ளார ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம், என்னுடைய தகப்பனை இழந்த அந்த காயங்கள்லாம் என்னை விட்டு போய் ஒரு சமாதானம் நிறைந்தது. ஒரு சந்தோஷம் என்னை அப்படியே ஆட்கொள்ள ஆரம்பித்தது. அதிலிருந்து அவருக்குள்ளார இன்னும் நான் நெருங்கணும். பல தடைகள் எங்கள் குடும்பங்களில், பல சூழ்நிலைகள், சமுதாயத்தின் பாதையில் வித்தியாசமான காரியங்கள் இருக்கும் இல்லையா? புறஜாதி மார்க்கத்திலிருந்து ஒருத்தர் வெளியே வராங்க அப்படின்னு சொன்னால் அது சாதாரணமான காரியம் அல்ல. பல தடைகள் வந்தது. ஆனாலும் நானும் என் ஆண்டவரும் என்று சொல்லி அநேக காரியங்களை ஆண்டவர் என்னோடு பேச ஆரம்பித்தார். அதெல்லாம் ஒரு கவிதைகள் போல். நான் போத் ஹையர் முடிச்சிருக்கனால கிராஜுவேஷன் முடிஞ்சு அதுக்கு பிறகு டைப்பிங் படித்தேன். ஒரு நல்ல ஒரு வேலை எனக்கு கிடைக்கணுன்றதுக்காக என்னை படிக்க வச்சாங்க. டைப்பிங் படித்தேன், தமிழ் படித்தேன். அப்போ அந்த நாட்களில் என்னோடு பேசின அவ்வளோ காரியங்களை கவிதை மாதிரி, பாடல்கள் போல், அது பாடல்களாக கவிதையாக எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஏறக்குறைய ஒரு 300 பேஜ் எழுத ஆரம்பித்தேன். இன்னும் ரட்சிக்கப்படலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் எப்படி நம்மை நேசிக்கிறார். அப்போ அப்படிப்பட்ட நேசமுள்ள தேவனை நம்ம எப்படி நேசிக்கணும், நம்ம எப்படி அவரிடத்தில் அன்பு கூறணும் அப்படின்றதுக்காக இந்த நாளில் இந்த காரியத்தை நான் உங்களோடு சொல்கிறேன். அப்படி என்னை நேசிக்க ஆரம்பித்தார். நானும் அவருடைய நேசம் தாங்க முடியாதபடிக்கு அவருக்குள்ளார நெருங்க ஆரம்பித்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் வீட்டில் எல்லாருமே தூங்க ஆரம்பித்த போது இரவு நேரத்தில் 12:30 மணிக்கு நான் எழும்புவேன். ஒவ்வொரு நாளும் தினமும் அந்த 12:30 மணிக்கு எழும்பி 2 மணி வரைக்கும் தேவனோடு அவர் கூட நான் சஞ்சரிச்சுட்டே இருப்பேன். அப்படின்னா எனக்கு என்னென்னலாம் தெரியாதுங்க, உண்மையாலுமே தெரியாது. வசனம் எங்கே இருக்குன்னு தெரியாது. ஆனால் ஆண்டவர் என்னோடு பேசினதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நாட்களில் அந்த புத்தகமாக நான் எழுதி வச்சேன், அந்த டைப் பண்ணி வச்சேன். அந்த புத்தகத்தை எடுத்து பார்த்தா ரட்சிக்கப்படாத ஒரு பிள்ளைக்கு ஆண்டவர் எப்படி பேசியிருக்கிறாருன்னு ஆச்சரியமாக இருக்கும். யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா வனைந்திடுமே என்று சொல்லி ஒரு பாடல் வந்திருக்கும். அந்த பாடல் வரிகளை எனக்கு ஆண்டவர் அந்த நாட்களில் கொடுத்ததா அதில் ஒன்று போட்டிருக்கிறோம். அப்படியாக ஆண்டவருடைய நேசம் அதிகமாக எனக்குள்ளார நிரம்ப ஆரம்பித்தது. அவருடைய ரத்தத்தை நான் அதிகமாக தியானிப்பேன். அவருடைய ரத்தத்தை நான் அதிகமாக வாஞ்சிப்பேன். அந்த ரத்தம் எதுக்கெடுத்தாலும் இயேசுவின் ரத்தம் ஜெயம், அதுதான் என்னுடைய வாயில் வந்துட்டே இருக்கும். ஒரு நாள் ஆண்டவர் என்னோடு பேசினார். இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லி 1000 பலிகளை நீ எனக்கு எழுதுவியான்னு கேட்டார். அப்போது ஒரு சூழ்நிலை வந்தது. என்னுடைய மூத்த மகனுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய ஸ்டேஜ். அந்த நேரத்தில் நம்ம ஏதாவது ஒரு கிரையை செலுத்தணும் இல்லை. ஆண்டவர் ஒரு காரியத்தை ஒரு அற்புதமாக நம்மளுடைய வாழ்க்கையில் செய்யணும்னா நம்ம தேவனுக்கு ஏதாவது கிரையம் செலுத்தணும். சரி, என்ன செய்யலாம்னு சொல்லி அப்படி நினச்சிட்டு இருந்த நேரத்தில் தான் சரி இயேசுவின் ரத்தம் ஜெயம் பலிகள் 1000 எழுதலான்னு சொல்லி எனக்குள்ளார ஒரு தாகம் உண்டாச்சு. ஏறக்குறைய 9 மாதங்கள் அந்த புத்தகத்தை எழுதி 10வது மாதம் ஆண்டவர் அது என்னுடைய கரங்களுக்கு கொடுத்தாரு. இன்றைக்கி யூடியூப்பில் போட்டிருக்க பாருங்கள், இயேசுவின் ரத்தம் ஜெயம் பலிகள் 1000 நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா வரும். அநேக ஜனங்களுக்கு அது ஒரு பெரிய விடுதலையை கொடுத்து கொண்டு வருகிறது. ஏன்னா கல்வாரி பாதை ஆண்டவர் ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை அணிந்திருந்த தேவன் அந்த ரத்தத்தில் மூழ்கி இருந்ததை எனக்கு காண்பிச்சாருங்க. அந்த ரத்தம் சாதாரணமான ரத்தம் அல்ல. அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய காரியங்களை குறித்து 1000 வசனங்களை எனக்கு தேவன் கொடுத்தாரு. அந்த வசனங்கள் அப்படியே தியானித்து ஒவ்வொரு நாளும் எழுதி எப்படி ஒரு 9 மாதம் ஒரு குழந்தை தாயினுடைய வயிற்றில் இருந்து 10வது மாதம் அது வெளிப்படுமோ அதே போல் ஆண்டவர் 10வது மாதம் அந்த புத்தகத்தை 2018ஆம் ஆண்டு என்னுடைய கரத்தில் கொடுக்க ஆரம்பித்தார். இந்த ஊழியத்துக்கு ஒரு பெரிய ஒரு சாட்சியாக அந்த புக்கு அமைஞ்சிருக்கிறதுங்க. இன்றைக்கி அநேக ஜனங்கள் இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லி யூடியூப்பில் போட்டு அதை பார்க்குறாங்க பாருங்கள். எங்களுக்கு ஏராளமான சாட்சிகள் வந்து கொண்டிருக்கிறது. மந்திர கட்டுகள் உடைகிறது, செய்வினை பில்லி சூனியங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் தெரிப்புண்டு போகுது. வீட்டுக்குள்ளார வைக்கப்பட்ட கிரியைகள், அனுப்பப்பட்ட குட்டி சாத்தான்கள் எல்லாம் அலறி அடித்து ஓட ஆரம்பிச்சிருச்சு. நிறைய காரியங்களை கர்த்தர் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் விடுதலையாகி கொண்டு வராங்க. ஆண்டவர் அந்த ரத்தத்தினுடைய வல்லமையை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு. அது எப்போ நடந்துச்சு தெரியுங்களா? யூடியூப்பில் போட்டது 5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் ஆகி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ஐசியூவில் போட்டு கடைசி ஸ்டேஜ் உயிர் போகிற அந்த கடைசி நேரத்தில் தேவன் திரும்ப அந்த ஜீவனை கொடுத்து அதற்கு பிறகு என்னோட பேசினார். ஏன்னா அதிகமாக நாங்கள் பல இடங்களுக்கு மீட்டிங்கெல்லாம் போய் கொண்டு இருப்போம். எப்போ அதுக்கு மேலே எனக்கு போக முடியாது, எப்படி ஒரு ஹார்ட் பேஷண்ட்டாக நான் இருக்கிறேனே ஆண்டவரே, நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்த வேலையில் ஆண்டவர் சொன்னார், உன்னை கொஞ்ச நாளைக்கு நான் இருந்த இடத்துல வச்சு வல்லமையாக யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் அந்த இயேசுவின் ரத்தம் ஜெயம் பலிகளை யூடியூப்பில் போடுவதற்கு ஒரு கிருபை தந்தார். ஒவ்வொரு காரியமாக இந்த ஹார்ட் ப்ராப்ளம் ஆன பிறகு தேவன் கிரியை செய்ய ஆரம்பித்தார் என்னுடைய வாழ்க்கையில். இன்றைக்கி ஊழியத்தை
பாதையில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்குது. ஏன்னா அவரிடத்தில் நம்ம உண்மையாய் அன்பு கூறும்போது எல்லாமே நன்மையாக இருக்கும். அப்போ தான் நான் நினச்சேன், இந்த ஹார்ட் ப்ராப்ளம் வந்தது எனக்கு எவ்வளோ நன்மையாக போச்சு. ஒரு இடத்துல உட்கார வச்சு தானே இந்த காரியங்களெல்லாம் செய்தார். அங்கேயும் இங்கேயும் நான் ஓடிக்கொண்டிருந்தா இவ்வளோ பெரிய ஒரு அற்புதம் என்னுடைய வாழ்க்கையில், இந்த ஊழியத்தின் பாதையில், இயேசுக்காக பிரகாசி ஊழியத்தில் இது நடந்திருக்காதேன்னு சொல்லி சில நேரம் நான் நினைப்பேன். அதனால தாங்க ஆண்டவரிடத்தில் உண்மையாய் அன்பு கூறுகிறவர்களை அவர் விடவே மாட்டார். இன்னும் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதுலேயே யோவான் 14:21 வாசிச்சு பாருங்க. என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான், என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான், நானும் அவனிடத்தில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துகிறாராமா. நீங்கள் உண்மையாக கர்த்தரிடத்தில் அன்பு கூறும்போது ஆண்டவர் தன்னுடைய இருதயத்தை உங்களுக்கு வெளிப்படுத்த ஆரம்பிப்பார். அந்த இருதயத்தினுடைய துடிப்பை வெளிப்படுத்த ஆரம்பிப்பார். ஆண்டவருக்கு இயேசுவுக்கு அன்பாயிருந்த ஒரு சீஷன் தேவனுடைய மார்பில் சாய்ந்து கொண்டிருந்த வேலையில் தான் ஏற்ற வேலை வந்தது. பத்மு தீவுக்கு அந்த சீஷனை ஆண்டவர் அழைத்து கொண்டு போய் அந்த இடத்துல வெளிப்படுத்தின விசேஷத்தை அப்படி காண்பிச்சார். ஏன்னா தேவனுடைய இருதயத்தில் இருக்கிற துடிப்பு வெளிப்படுத்தப்படும். தேவனிடத்தில் நம்ம உண்மையாய் அன்பு கூறணுங்க. அந்த அபிஷேகம் இந்த நாளில் நம்ம மேலே ஆண்டவர் ஊற்ற போகிறாரு. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் என்ன சொல்றாரு, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். ஆமேன். திரியேக தேவன் நமக்குள்ளார வந்து நம்மோடு வாசம் பண்ணும்போது நமக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஒரு ஆயுதமும் அது வாய்க்காமல் போகும். 3 பேர் உள்ளே இருக்கிறாங்க. ஆண்டவர் திரியேக ட்ரினிட்டி காடு உள்ளே இருக்கிறாங்க. விரோதமாக ஆயுதங்கள் வருது, மாந்திரிகம் பண்ணி அனுப்புகிறாங்க, பில்லி சூரிய ஏவல் அனுப்புகிறாங்க. உள்ளே இருக்கிறவர் விட்டுருவாரா? விடமாட்டார். அதனால தான் ஆண்டவர் நமக்குள் இருக்க வேண்டும், அவர் நமக்குள் வாசம் பண்ண வேண்டும். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியினால இங்கே வாசம் பண்ணுவேன் என்று சொல்லி சங்கீதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் நமக்குள்ளார வாசம் பண்ணணும். யாரிடத்தில் அவர் வாசம் பண்ணுகிறார்? அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களிடத்தில், அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவர்களிடத்தில் அவர் வாசம் பண்ணுகிறாருங்க. புரியுதுங்களா? அது மாத்திரமல்ல, 1 கொரிந்தியரில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அதில் ஒரு வசனம் இருக்குது, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் கண்டது இல்லை, செவிகள் கேட்டதும் இல்லை, மனதில் தோன்றி இருக்கவும் இல்லை. எத்தனை காரியங்களை செய்கிறாரு. ஒரே ஒரு கரையை நம்ம செலுத்தணும். ஆண்டவரே உம்முடைய வசனத்துக்கு நான் கீழ்ப்படுகிறேன். யாக்கோபு 1:12 வாசிச்சு பாருங்க. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜீவ கிரீடத்தை தேவன் கொடுக்குறாராமா. எவ்வளோ பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்க. நம்ம எதற்காக ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறோம்? அவர் எதற்காக நம்மை நேசிக்கிறார்? நமக்கு எதற்காக அவர் ரட்சிப்பை கொடுத்திருக்கிறாரு? இந்த உலகத்தில் மாத்திரம் ஜீவிக்க ரட்சிப்பா? இல்லை. ரட்சிப்பை கொடுத்த தேவன் அந்த ரட்சிப்பை பெற்ற பிறகு வசனத்தில் நடத்துகிறார். கலங்கம் இல்லாத ஞானப்பாலாகிய வேத வசனத்தினால நம்மை போதிக்கிறார். எதற்கு? முடிவு பரியந்தம் நாம் நிலை நின்று ரட்சிக்கப்பட்டு தேவனோடு கூட நித்திய ஜீவனுக்குள்ளார பிரவேசிக்கணும். அவரோடு கூட நம்ம வாழணும், அவரோடு கூட வாசம் பண்ணணும். அதற்காக தாங்க தேவன் இந்த உலகத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக அற்புதங்களை செய்கிறார். நம்ம கூடவே இருக்கிறார், நம்மை மறுபடியும் ஜெனிப்பிக்கிறார், சத்திய வசனத்தை கொண்டு ஜெனிப்பிக்கிறார். அப்போ இப்படிப்பட்ட தேவனிடத்தில் நாம் அன்பு கூறும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் சகலமும் நன்மையாக இருக்கும். புரியுதுங்களா? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 18 வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, நாம் நாவினாலும் மட்டும் அல்ல, வசனத்தினால் மட்டும் அல்ல, உண்மையினாலும் கிரியையினாலும் அவரிடத்தில் அன்பு கூறுவோம். நம்மளுடைய கிரியைகளை பார்க்கும்போதே, நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ் பார்க்கும்போதே, நம்மளுடைய சுபாவத்தை பார்க்கும்போதே நமக்குள் தேவனை ஜனங்கள் பார்க்க ஆரம்பிப்பாங்க. இவங்களுடைய சுபாவம், இவங்களுடைய அன்பு, இவங்களுடைய ஆறுதல், இவங்களோட பேசிக்கொண்டு தான் பேசிகிட்டே இருக்கலாம் போல இருக்குதே, இவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குதே, என்னுடைய வாழ்க்கையில் இருந்த வனாந்திரமெல்லாம் மாறி போகுதே, கொஞ்ச நேரம் பேசினா என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற வனாந்திரத்தில் ஒரு நீரூற்று உண்டாகுதேன்னு சொல்லி நமக்குள்ளே இருந்து கடந்து வருகிற வார்த்தையை கேட்டு ஜனங்க ஆசீர்வதிக்கப்படணும்னா நம்ம உண்மையாக அன்பு கூர்ந்து வசனத்துக்குள்ளார நம்ம என்ன செய்யணுமா? நம்மளுடைய வாழ்க்கையை கட்ட வேண்டும். தேவ வசனமோ
கட்டப்பட்டிருக்கவில்லை. கட்டப்பட்டிருக்காத அந்த வேத வசனத்துக்குள்ளார நம்மளுடைய வாழ்க்கையை கட்டும்போது, அந்த வசனத்தை வாஞ்சிக்கும் போது, அந்த வசனத்தை தியானிக்கும் போது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்குமா. வசனத்தை கைக்கொள்ள ஆரம்பிங்க. ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒரு வசனத்தை எடுத்து கைக்கொள்ள ஆரம்பிங்க. அப்பா, இந்த வசனத்தை நான் கைக்கொள்கிறேன். இப்போது மல்கியா 4:2 வாசிக்கும்போது, என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உன்மேல் என் நீதியின் சூரியன் உதிக்கும்னு ஒரு வசனம் இருக்குது. அதை எப்படி நீங்கள் கைக்கொள்ளுவீங்க? தேவனுடைய நாமத்துக்கு பயந்திருக்கணும். பயந்திருக்கும் போது உங்களுக்குள்ளார வெளிச்சம் உதிக்க ஆரம்பிக்கும். உதிக்கிற அந்த வெளியினிடத்துக்கு ராஜாக்கள் நடந்து வருவாங்க. வசனத்தை கை கொள்ளாமல் மனப்பாடம் பண்ணி வாசிச்சு போனால் பத்தாது. உள்ளே போய் அதை வேலை செய்யணும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு உள்ளே முழுங்கிட்டா அது பிரயோஜனம் இல்லை. அது ஜீரண மண்டலத்துக்கு போய் ஜீரணமாகணும். அது டைஜஸ்ட் ஆகி ரத்தத்தில் கலக்கணும். ரத்தத்தில் கலந்து தான் அது எல்லா ஆர்கன்ஸ்க்கும் கடந்து போகணும். அப்போ தான் நம்ம ஹெல்த்தியாக மாறும். அதே போல் வேத வசனத்தை வாசித்து தியானித்து அதை நல்லா நம்மளோட இருதயத்தில் பதித்து அதை கை கொள்ள ஆரம்பிக்கும் போது தேவன் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். புரியுதுங்களா? அதனால் இந்த நாளில் ஆண்டவர் இந்த இயேசுக்காக பிரகாசி ஊழியத்தின் மூலமாக இந்த வார்த்தையை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவரே, நானும் உங்களிடத்தில் அன்பு கூறணும்ப்பா, நானும் உங்களிடத்தில் அன்பு கூறணும்ப்பா. நீங்கள் எங்களை நேசிக்கிறீங்க ராஜா, அதனால தான் எங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்தீங்க. அநேகருக்கு கிடைக்காத ரட்சிப்பை எங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஆனால் நாங்கள் உங்களிடத்தில் அன்பு கூர்ந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்ற அந்த காரியத்தை நாங்கள் நிறைவேற்றணும். அதற்கு அந்த கிருபை தாங்கன்னு சொல்லி இந்த நேரத்தில் நம்ம ஜெபிப்போமா? எல்லாரும் கண்களை மூடுவோமா? ஆண்டவரே, நமக்கு கோடி நன்றி அப்பா. இந்த நாளிலும் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று சொல்லி, ஆண்டவரே அப்பா, எங்களோடு நீர் பேசினீர் ஐயா. இன்னைக்கு அப்பா, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் உம்மிடத்தில் அன்பு கூறுகிற அந்த தாகம் உண்டாகட்டும் அப்பா. தாகமுள்ளவர்கள் மேலே தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னீரே, தாகமுள்ளவர்கள் மேலே தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னீர் அப்பா. நீங்கள் கொடுக்கிற தண்ணீர் ஐயா, அது ஜீவ தண்ணீர் அப்பா. அநேகருக்கு ஜீவனை கொடுக்கிற தண்ணீர் அப்பா. நாங்கள் உம்முடைய வசனத்தை கை கொள்ளும் போது எங்களுடைய இருதயத்தில் ஜீவ தண்ணீரை நீர் ஊற்றுவீர் ஆண்டவரே. அந்த ஜீவ தண்ணீர் மூலமாக அநேக ஜனங்களுக்கு ஆண்டவரே அப்பா அந்த ஜீவன் உண்டாகுமே. அந்த அபிஷேகத்தை இன்னைக்கு எங்கள் மேலே போடுங்கப்பா, ஒவ்வொரு மேலே போடுங்கப்பா. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், எந்த சூழ்நிலையும் கண்டு கலங்க வேண்டாம். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்து, எனக்கு ஒரே ஒரு வழி, நான் ஆண்டவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். என்னுடைய பிரச்சனைகள் இவ்வளவு இருக்குது, என்னுடைய வேதனைகள் இவ்வளவு இருக்குது, என்னுடைய பாரங்கள் இவ்வளவு இருக்குது, எல்லாமே தேவனுடைய சமூகத்தில் நான் அர்ப்பணித்து விட்டு அவருடைய வசனத்தை கை கொள்ள ஆரம்பிக்கும் போது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் உண்டு பண்ண போகிறார் என்று சொல்லி, அருமையான மகனே மகளே, நீங்கள் விசுவாசித்து என் பாதத்தில் காத்திருக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில் நான் அற்புதங்களை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்படிப்பட்ட வியாதியில் நீங்கள் இருந்தாலும், எந்த விதமான சூழ்நிலையில் இருந்தாலும், வனாந்திர பாதையில் கடந்து போய் கொண்டிருந்தாலும், இன்னைக்கு என்னுடைய வசனத்தை கை கொள்ள உங்களை நீங்கள் அர்ப்பணிக்கும் போது ஒரு நாளைக்கு ஒரு வசனத்தையாவது நான் கை கொள்ளுவேன் என்று சொல்லி இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கும் போது வாய்மீறாதபடிக்கு அந்த தீர்மானத்தை என்னுடைய வாழ்க்கையில் நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி என்னுடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருக்கும் போது நான் உங்களுக்கு செய்யும் காரியங்கள் கண் கண்டிராத, செவிகள் கேட்டிராத, இருதயத்தில் தோன்றியிருக்காத காரியங்களை செய்வேன். சத்துருவுக்கு சவாலாக நான் உங்களை பயன்படுத்துவேன். உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஒரு ஆயுதமும் அது வாய்க்காமல் போகும். இவ்வளவு நாள் கண்ணீர் வடித்தீங்களா? இன்னைக்கு ஒரே ஒரு வழி, என்னுடைய வசனத்தை கை கொள்ள ஆரம்பிங்க. நாங்கள் 3 பேர் உங்களுக்குள்ளார வந்துடுவோம். நாங்கள் 3 பேர் உங்களுக்குள்ளார வந்துட்டா உங்களுக்கு எதிராக எழும்புகிற எந்த சத்ருவினுடைய வல்லமைகளும் அது வாய்க்காமல் போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு தீர்மானம் எடுப்போமா? ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்குள்ளார வாசம் பண்ணணும்னா, ஆண்டவரே நீங்கள் வேற ஒன்றுமே சொல்லலை, அவன் ஒருவன் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான் என்று தானப்பா சொன்னீங்க. அந்த வசனத்தை கை கொள்ளுகிற ஒரு அபிஷேகத்தை இன்னைக்கு எங்கள் மேலே ஊற்றுங்க. இன்னைக்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்கிறீங்களா? ஆண்டவர் அந்த வசனத்தை கை கொள்ளுகிற அபிஷேகத்தை உங்கள் மேலே ஊற்றுகிறார். இந்த ஊழியம் அநேக ஜனங்களை உருவாக்குகிற ஊழியமாக இருக்கிறபடினால ஆண்டவர் சொல்லுகிற ஒவ்வொரு வசனத்துக்கு நீங்கள் இதோ நன்றி நன்றி கீழ்ப்படியும் போது தேவ ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன்ப்பா. பிள்ளைகள் மேலே ஒரு ஆசீர்வாதத்தின் நதியை அனுப்புங்க ராஜா. தேவனே, மகிமையின் நதியை அனுப்புங்க ஆண்டவரே. மகிமையின் மேகம் நிழலிடட்டும் அப்பா. உம்முடைய வசனத்தை கை கொள்ளுவேன் என்று சொல்லிட்டாங்க ஐயா.
இதுவரைக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் இந்த ஆண்டிலிருந்து மகிழ்ச்சியாய் ஆண்டவரே ஜனங்களை நீர் இடை கட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. உங்களுடைய இரத்த பாதுகாப்புக்குள்ளார எங்கள் எல்லாரையும் மூடி மறைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உங்கள் கரத்தில் இந்த நாளை ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை அப்பா உங்கள் கரத்தில் அர்ப்பணித்து பிள்ளைகள் மேல் அந்த வார்த்தையின் அபிஷேகம் இறங்கும்படியாக நான் செபிக்கிறேன். எல்லா துதிகன மகிமையும் உமக்கே ஏறெடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.